எம்மா முடியல, எரியுது 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 எரியுதே. என்ன பண்ணுவேன்? ஐயோ, திகு 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 திகுன்னு எரியுதே, தீப்பிடிச்ச மாதிரி எரியுதே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இவங்க வீடு பத்திக்கிட்டு எரியுது போல இருக்கு. அதுக்கு ரோட்ல வந்து படுத்துக்கிட்டு கத்துனா என்ன பண்ண முடியும்? ஐயோ, சீக்கிரம் வாங்க எல்லாரும், போய் சீக்கிரமா அந்த பத்தி எரியுற தீயை வந்து தண்ணி ஊற்றி அனுப்போம். எரியுது, எல்லாம் முடியல, எரியுது. நட்டோலி, எங்கடி எரியுது? ஏன்டி எரியுது? எதுக்குடி? என்ன ஆச்சுடி? என்ன வாயை திறந்து சொல்லுடி. எரியுது எரியுதுன்னா நாங்கள் என்னடி பண்ண முடியும்? வயிற்று எரியுதாடி? ஜில்லுன்னு மோர் கொண்டாட்டுமாடி? என்னடி பண்ணுது? சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லி தொலையண்டி. ஏண்டி இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு போமா? வா, கை தாங்களா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன்டி. எங்க எரியுதுன்னு சொன்னா தானடி ஏதாச்சும் சொல்ல முடியும். என்ன நட்டவள்ளி, எரியறது உன்னோட வயிறா இல்லை உன்னோட வீடா? இல்லாட்டி உனக்கு கண்ணு எரியுதா? ஏதாச்சும் காலையில் மிளகா கிள்ளிட்டு கண்ணில் தெரியாமல் கையை வச்சுட்டியோ? எங்கடி எரியுது? சொல்லி தொலைடி. ஐயோ, கேள்வி கேட்டு கொண்டாளுவலே ராசாமணியக்கோ, ரேவதி திக்கோ, தினசாக எழுங்கடி, 3 பேரு கேளுங்கடி. நேற்றுக்கு சிக்கன்ல நல்ல காரமா மிளகாத்தூள் அள்ளி போட்டு கர 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 கரன்னு மென்று சாப்பிட்டேன்டி. காலையில கக்குசுக்கு போக முடியலையே, எரிச்ச தாங்க முடியலடி. ஆடி வெக்கங்கட்டவளே, இதுக்கு தான் அப்படி நடு ரோட்ல படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறியா? ஐயோ, இது ஊடா இருந்தா எனக்கு என்ன, நடு ரோடா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு எரியுதே. ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லுங்களே. வயசுல இவ்வளவு பெரிய ஆண்டியா இருக்கீங்க, என்ன நீங்க இவ்வளவு பேடா பிஹேவ் பண்றீங்க? ஆமாண்டி, நான் ரொம்ப பேடு. இப்ப நீ வாய மூடு. ஏண்டி, இதை கொண்டு போய் எப்படி ஆஸ்பத்திரியில காட்ட முடியும்? என்னன்னு சொல்லிடி காட்டுவ? அது தெரியலையே, தெரியாம தானே புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அடைச்சி எருவு மாடே, வீட்டுக்கு வா, ஜில்லுன்னு மோர் வரைச்சி கொடுக்குறேன். மோர் குடிச்சா கொஞ்சம் சரியா போயிடும். ஏண்டி, நாக்க அடக்கவே முடியாதடி. எப்போ பார்த்தாலும் கருவாடு, கறி, உப்பு, புளி, காரம்னு அள்ளி வளைச்சி திங்க வேண்டியது. காலையில் என்னடானா கக்குசுக்கு போக முடியல, எரியுதுன்னு இங்கே படுத்துக்கிட்டு அழுவ வேண்டியது. வெக்கமாவே இல்லையடி உனக்கெல்லாம்? இப்போ எனக்கு வெக்கமெல்லாம் இல்லடி, ஒரே துக்கமாக தாண்டி இருக்கு. மா, எங்கள் டீச்சர் ஒன்று சொன்னாங்க, இதுக்கு சூப்பரான ஐடியா. வயிற்று எரிச்சல், அந்த எரிச்சல் எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இவ்வளோ உப்பு அள்ளி போட்டு நல்லா இவ்வளோ மிளகாத்தூளை போட்டு கலன்னு கலக்கி அந்த சுடு தண்ணி ஆறாமல் சூடாக இருக்கிறப்பவே கபன்னு குடிச்சிடணும். குடிச்சோன்னு வச்சுக்க, ஐயோ, இறுதி சடங்குக்கு உண்டான காரியத்தை பூரா கண்ணு முன்னாடி சொல்கிறாளுவலே. சரி, எழுந்திரி, வந்து தொலை, ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போகலாம். ஐயா, நான் வரமாட்டேன். இப்போ அங்கே வந்து நான் என்ன சொல்ல முடியும்? யாருக்கிட்ட என்ன சொல்ல முடியும்? எனக்கு வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நான் அங்கெல்லாம் வரல. ராசாமணி அக்கா, நீ எனக்கு மோரே கலக்கி கொடுக்கா. நான் மோர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் சரியாக போயிடும்க்கா. ஹார்லிக்ஸ் குடிங்க, சரியாக போயிடும். பூஸ்ட் குடிங்க, சரியாக போயிடும். காம்ப்ளான் குடிங்க, சரியாக போயிடும். எதையும் குடிக்க மாட்டேன், மோர் மட்டும்தான் குடிப்பேன். அது ராசாமணி அக்கா கையால் தான் குடிப்பேன். நீங்கள் சொல்கிறது எதையும் நான் கேட்க மாட்டேன். வெக்கங்கட்டவளை, எழுந்துச்சு முதல்ல நின்றுடி. தெருவில் 4 பேர் வந்து என்ன நினைப்பாங்க? ஐயோ, என்ன அப்படி கேள்வியாட்டம் நிற்கிறீங்க? உனக்கு வேடிக்கையாக இருக்கு, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நெட்டவள்ளி, வயிற்றறிச்சல் கேள்விப்பட்டிருக்கிறப்பா, ஆனால் நீ சொல்கிற இந்த எரிச்சல் இப்போ தான் கேள்விப்படுறேன். எதுக்கு அப்படி அதை காரமாக திங்கணும்? எதுக்கு இப்படி அவஸ்தையை அனுபவிக்கணும்? நாக்கை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கலாமே. அதான் இங்கே பாரு, பயில்ஸ் வந்த விளாட்டம், குனிஞ்சு அப்படியே நிற்கிறத. வெக்கங்கிட்டவ, இன்னைக்கு தான் நம்ம ரேவதி நல்லா கருத்தாக பேசினுச்சு. நீ அதுக்குள்ளே இந்த கூத்தடிக்கிற. இந்த கருத்தெல்லாம் நம்ம நாளைக்கு தானே கேட்க முடியும். உன் கருத்தை கொஞ்சம் நிறுத்துடி, இல்லாட்டி உங்களெல்லாம் நான் விறுத்துடுவேன். ஏதோ வந்து அடங்காத நாக்கை வச்சுக்கிட்டு தின்னுவிட்டேன். கடந்து ஏண்டி இந்த பேச்சு பேசுறீங்க? நீங்களாம் திங்க மாட்டீங்களாடி? வீட்டு கழிச்சிட்டு ஒரு டம்ளர் மோரை கொடுங்கடி. நிக்க வச்சே பேசி கொண்டு போடுவீங்க போல இருக்கு. இந்த வயிற்றறிச்சல என்ன பேச்சு பேசுற? இது வயிற்றறிச்சல் கிடையாது.